ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக். இன்றைக்கி நான் எங்கே வந்துருக்கேன்னா ப்ரீஃபில், அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ப்ரீஃபில்ல என்னென்ன சாப்பாடு கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. நம்ம வந்து ப்ரீஃபில் வந்து ஏகப்பட்ட சாப்பாடு கடைகள் இருக்குது. எல்லா சாப்பாடு கடையும் ஒரே வீடியோவில் போட முடியாது. அதனால் நம்ம குறிப்பிட்ட கடை மட்டும் எடுத்து நான் வீடியோ போட்டிருந்தேன். மீதமுள்ள கடைகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லுங்கிற ஐக்கானையும் அமைக்கிருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கடையிலேருந்து அடுத்த கடை என்னென்ன கடைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கோன்னா ஈரோடு அம்மன் மெஸ். ஈரோடு அம்மன் மெஸ் தான் வந்திருக்கோம். ஈரோடு அம்மன் மெஸ் எப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் உள்ள இன்சார்ஜர், அதாவது நம்ம அண்ணன் சுதீஷன்ட்ட கேட்போம் கடையை பற்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? என் பேர் சுதீஷ். ஈரோடு அம்மன் மெஸ் மலேசியாவில் இருக்கோம். இப்போ ஓகே. நம்ம கடை பேர் என்ன? ஈரோடு அம்மன் மெஸ். ஈரோடு அம்மன் மெஸ். எப்படி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அம்மன் மெஸ்? அம்மன் மெஸ் நம்ம அங்கே இருக்கிற அம்மன் மெஸ் சென்னையில், பெங்களூரில், துபாயில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேம் அம்மன் மெஸ் தான். அதோட சேர்ந்து தான். சேம் அதே தான். ஓகே. இப்போ நம்ம அம்மன் மெஸ் வந்து ப்ரீஃபில்ல உள்ளது மலேசியாவில் ஒன்று தான் இருக்கா? மலேசியாவில் நம்மகிட்ட இப்போ ஒன்று தான் இருக்குது. இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. காலைல ஓப்பனிங் எத்தனை மணி? காலைல நம்ம மார்னிங் 11:30 ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. 4 o'clock லஞ்ச் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. அப்புறம் 6:30 ஓப்பன் பண்ணுவோம் டின்னர். அண்ட் 11 o'clock ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். டின்னர் க்ளோஸ் ஆகிடும். லஞ்சு டின்னர் மட்டும் தான். கடை இப்போ டெய்லி இருக்குமா? அப்படி? ஆமாம், டெய்லி நமக்கு அது டெய்லி இருக்கு. டெய்லி இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம டெய்லி ஓப்பன் பண்ணிடுவோம். ஸ்டாப் 11:30 ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கடையில் காலை டிஃபன்ல இருக்கானே? இல்லை, காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம போகிறதில்ல. 11:30 ஓப்பன் பண்ணாலே நேராக ஒன்லி லஞ்சு டின்னர் மட்டும் தான் நம்மகிட்ட. ஒன்லி லஞ்ச் டின்னர். ஓகே. லஞ்சு வந்து சாப்பாடு என்னென்ன கொடுக்குறீங்க? லஞ்சில் நம்ம மீல்ஸ் வந்துடும். நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்கும். நம்ம ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, அண்ட் வறுவல் எல்லா ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது லஞ்சில். டின்னருக்கு அப்படியே தோசை, இட்லி அப்படி போயிடும். ஒயிட் ரைஸ் இருக்காது. நார்மலாக நம்ம வீக் டேஸை விட ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நம்ம ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் போடுவோம். நண்டு ரசம், நண்டு மசாலா, பாயா, சுறா புட்டு, மட்டன் சாப்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கும். ட்ரை பண்ணலாம். இடியாப்பம் வித் பாயாலாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, டின்னர்லாம் ட்ரை பண்ணலாம். கொத்து இட்லி, கொத்து பரோட்டா, கொத்து இடியாப்பம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன்களுக்கும் இருக்குது. பட்டர் நான், சீஸ் நான், இந்தியன் கிரேவிஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. எல்லாமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் வாங்க. நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல சாப்பாடுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணால் தப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே வாங்க. நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போகலாம். ஓகேண்ணே. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. இப்போ நம்ம ஈரோடு அம்மன் மெஸ்ஸை பார்த்தோம். கடை பற்றியில் எப்படி இருக்குன்னு கடை ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஊரில் வந்து நடிகர் சூரிய வச்சுருக்காருல அம்மன் மெஸ், அது நினச்சேன். அது கிடையாது. அவர் வந்து அம்மன் மெஸ், இது வந்து ஈரோடு அம்மன் மெஸ், அது வேறு இது வேறு. ஓகே. ஒரு சில பேர் சந்தேகம் கேட்டாங்க, அந்த சந்தேகத்தை பூர்த்தி பண்ணாச்சு. சரி மக்களை, நம்ம இந்த கடையை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கடைக்கு போகலாமா? நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் கீழே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் அமைக்கிருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த கடை எந்த கடைக்கு வந்திருக்கோன்னா ஸ்ரீ பாண்டி கறி ஹவுஸ் தான் வந்திருக்கோம். கடைக்குள்ளே போயிட்டு கடை எப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா? பயங்கரமான க்ரௌடாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ரீ பாண்டி கறி ஹவுஸில் இருக்கோம். நம்ம அக்கா இருக்காங்க. அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸ்ரீ பாண்டி கறி ஹவுஸில் என்னென்ன சாப்பாடு இருக்கு. வணக்கம்க்கா. வணக்கம். நம்ம ஸ்ரீ பாண்டி கடையில் வந்து சாப்பாடு என்னென்னக்கா இருக்கு? சாப்பாடு வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. எல்லாம் செட்டிநாடு ஸ்டைலு, ஸ்பைசி, சைவம், வெஜிடேரியன், சைவம் அசைவம் எல்லாமே கலந்துருக்கு. பிரியாணி இருக்கு. ஸோ தோசை, பூரி, அப்புறம் சப்பாத்தி இருக்கு, இட்லி இருக்கு, அப்புறம் ஸ்பெஷலாக கொத்துப்பட்டா இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து லன்ச் டைம் வந்து நம்ம சாப்பாடு தான் அரேஞ்ச் பண்ணோம். சாப்பாடு சப்பாத்தி மட்டும் தான். ஸோ ஈவினிங் தான் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கும். நைட்டு வந்து கொத்துப்பட்டா இருக்குது. நிறைய ஸ்டைலான சாப்பாடுலாம் இருக்குது. வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாங்க. எல்லாம் சுட தான் போடுறோம். எல்லாம் சூடாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உரப்பு, ஸ்பைசி எல்லாமே கலந்துருக்கு. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்ரீ பாண்டியில். காலையில் கடை எத்தனை திறப்பாங்க? காலையில் மார்னிங் ஒரு 4:30 திறப்போம். 4:30லேருந்து நைட்டு 2 o'clock வரைக்கும் கடை ஓப்பனாக இருக்கும். டெய்லி கடை இருக்கும்? டெய்லி ஓப்பன். ஒரு நாள் கூட லீவ் இல்லை. அன்னாடம் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். லொக்கேஷன் வந்து நம்ம ஸ்ரீபாண்டி வந்து ஸ்ரீபாண்டி சொன்னாலே எல்லாம் அங்கே வந்து தான். ஸ்ரீபாண்டி லிட்டில் இந்தியா.
அங்கே தான் நம்ம கடை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ணலாம். நல்லா உரப்பு, அதோட மசாலாலாம் வந்து சொந்தமாகவே அரைச்சி போடுறது. ஸோ நம்ம எந்த கலப்படமும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும். வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸ்ட்ரீட் பண்டிகை வேறு எங்கே கிளைகள் இருக்கா? இல்லை நம்ம கடை வந்து ஸ்ரீபண்டிங்க ஒன்று, இன்னொன்று வந்து அம்மன் மெஸ் இருக்குது, அது ஒன்று தான். வேற இடத்துல மலேசியா வேற இடத்துல இல்லை. ஸ்ரீபண்டி வந்து இங்கே நம்மளோட ஒரு பிரான்ச் தான் இருக்குது. நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கடைக்கு ஒரு நல்லா சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட் பண்ணுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா கடையிலையும் நிறைய விதமான சாப்பாடுலாம் இருக்குது. ஆனால் நம்ம கடையில் வந்து கொஞ்சம் காரம் சாரம் அப்புறம் நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். மசாலாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ். ஓகே நண்பர்களே, நம்ம ஸ்ரீ பாண்டி கறி ஹவுஸ்க்கு வந்து பார்த்தோம். சரியான ரஷ்ஷாக இருக்குது. உள்ளே போய்ட்டு நம்ம கடையை எடுக்க முடியல. இதுதான் முயற்சி பண்ணி எடுத்துட்டேன். கடையை பார்த்தாச்சு எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கடை முடிச்சாச்சு. நம்ம அடுத்த கடைக்கு போகலாமா? வாங்க, அடுத்த கடை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ அடுத்த கடை பார்க்கலாம். இப்போ நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம். கடை பேர் கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரசாரம்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு கடை இருக்குது. அந்த கடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த கடையா இப்போ பார்க்கலாமா? கடை எப்படின்னு சொல்லிட்டு. கடை பற்றியில் ரெஸ்டாரண்ட் காரசாரம். ஓகே, நம்ம கடைக்குள்ளே போய்ட்டு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். ஓகே நண்பர்களே, நம்ம காரசாரம் ரெஸ்டாரண்ட் நிற்கிறோம். நம்ம அண்ணன் ஜின்னா இருக்காப்புல. ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம காரசாரம் ரெஸ்டாரண்ட் காலைல எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? நம்ம காலைல வந்து 11 மணிக்கு ஓப்பன். 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க. 11 மணிலேருந்து க்ளோசிங் வந்து நைட்டு 12 மணி. நைட்டு 12 மணி வரையும். ஓகே, காலை வந்து 11 மணிக்கு மேலே என்ன சாப்பாடு சாப்பிடுங்க? 11 மணிக்கு வந்து சட்டி சோறு இருக்குது, தில்லா சாப்பாடு இருக்குது, செல்ல அவுட் இருக்குது, எல்லாமே வந்து இப்போ வந்து. அப்புறம் வந்து பிரியாணி இருக்குது, பொட்லா பிரியாணி, அப்புறம் கீ ரைஸ் இருக்குது, ஒரு ரொட்டி சென்னை மட்டன் கறி இல்லை சிக்கன் கறி இருக்குது, கொத்து பரோட்டா, அப்புறம் கிளி பரோட்டா, எல்லா ஐட்டமும் இருக்குது. இது எல்லாமே காலைல 11 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கடைக்கு வர கஸ்டமர் என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிட்றாங்க? நம்மளுக்கு கடைக்கு வர்ற சாப்பாடு எல்லாமே சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து செல்ல விட்டு திருவிழா சாப்பாடு, பிரியாணி இதெல்லாம் போவோம். அதே மாதிரி ரொட்டி சென்னை கேள்விப்படும். அந்த மாதிரி நல்லா இந்த திருவிழா சாப்பாடுங்கிறது சொல்லல, அது என்ன திருவிழா சாப்பாடுனா என்னது? திருவிழா சாப்பாடுனா நம்ம வந்து அது ஒரு பாலையில 2 பேரும் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது. மட்டன்னா மட்டன் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஒரு குடும்பமா வந்துன்னா ஒரே வேலையில எல்லா ஐட்டமும் வச்சிருவீங்க. எல்லா ஐட்டம்னா அவங்க சிக்கன்னா சிக்கன், மட்டன்னா மட்டன், அந்த மாதிரி கேட்கற பொறுத்து. நம்ம சைட் டிஷ்னா தனியாக ஓட்டுறது. செல்ல விட்டுனா நம்மளுக்கு வந்து அது தனியாக சீ ஃபுட் ஐட்டம் மட்டும். சீஃபுட் ஐட்டம் அதுவும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து அதில் வந்து 3 ஃப்ளேவர் இருக்குது. கம்மியாக இருக்குது, ட்ரை சில்லி இருக்குது, மசாலா இருக்குது. 3மே நல்லா ரன்னிங் தான் இருக்குது. நம்ம காரசார ரெஸ்டாரண்ட் வேற எங்கேயும் பிரான்ச் இருக்கா? இருக்குது. வேற எங்கே பிரான்ச் இருக்கு? பினாங்கில் இருக்குது. பினாங்கில் 2 இருக்குது. அப்புறம் ஜேபியில் இருக்குது. அப்புறம் இங்கே செரம்பான் இருக்குது, மலாக்கா இருக்குது, அமிரன் மால் இருக்குது. நிறைய இடத்துல இருக்கு. 18 பிரான்ச். 18 பிரான்ச் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். இது என்னென்ன இது? சவர்மான இப்போ புதுசாக வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். காரசாரத்தில் ப்ரீஃபில்ல மட்டும்தான் இருக்குது. ப்ரீஃபில்ல மட்டும் தான் இருக்குது சவர்மா. ஆமாம், இங்கே வந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரீஃபில்ல வந்து சவர்மா இருக்குது. அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கட் எல்லாமே இருக்குது. ஓகே மக்களே, ப்ரீஃபில் வந்து இருக்கும். நீங்கள் சவர்மா சாப்பிட்னா காரசாரத்துக்கு வந்துருங்க. ஏன்னா காரசாரத்தில் மட்டும்தான் சவர்மா இருக்குது. சவர்மா மட்டும் இல்லை, வேறு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு வேறு என்னென்ன இருக்குது? சிக்கன் நகட், சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல், சிக்கன் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே. ஓகே, நிறைய ஐட்டம் இருக்குது. அது சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். சரியா? பானிபூரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே நான் காமிக்கிறேன் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காரசாரத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கிறோன்னா பானிபூரி இருக்குது பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, பானிபூரி ரசம், ஒரு லெமன் ஐஸ். ஓகே, இது எப்படின்னா பானிபூரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. தயிர் இதெல்லாம் போட்டு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு எப்படின்னு பார்ப்போம். மக்களே, பானிபூரி சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். ஒவ்வொரு கடையில் ஒரு விதமாக கொடுக்குறாங்க பானிபூரி. அதே போல் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. சூப்பராக சுவையாக இருக்குது.